யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை தருது. நிறைய கருத்துக்களை வச்சு ஒரு வசனத்தை எழுதுறார். நமக்கு யோவான் சொல்றாரு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படின்றார். ஏன் வைக்க வேண்டும்னா, அந்த நாமம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்தை பார்க்கலும் பெரிய நாமம். அந்த நாமம் தான் உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், பெரிய நாமம். வானத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை பார்க்கலும் பெரிய வல்லமை இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு இருக்குது. பூமியில மனுஷன் மத்தியில எல்லா மனுஷனை பார்க்கலும் பெரிய நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். பாதாளத்துக்குள்ள கிடக்கிற பிசாசுகள் எல்லா வல்லமை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துடைய நாமம், அதுக்கு இருக்கிற வல்லமை பெருசு அப்படின்றார். அதனால அதன் மேல நீங்க விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படின்றார். அந்த நாமத்தில் இருக்கிற சில நன்மைகளை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லட்டும். அப்புறமா அந்த நாமத்துக்கு மேல எப்படி விசுவாசம் வைக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்றேன். அந்த நாமத்துடைய பவர் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரம் 13வது 16வது வசனம் 13வது வசனம் இதெல்லாம் வருது. பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அப்படின்றார். அவர் முடவன், ரொம்ப கூணனா இருக்கிறான், கால் நடக்க முடியல. தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே அவனுடைய கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது இல்லையா? தாயின் கருவில் இருக்கிறத எந்த ஒரு மனுஷனும் பூமியில செம்மையாக்கவே முடியாது. ஏன்னா அப்படிதான் மோல்டிங் பண்ணி வச்சிருக்கு, ஃபார்ம் பண்ணி வச்சிருக்குது கற்பத்துல. அப்படி ஒரு மனுஷனை இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய நாமம் சர்வாங்க சுகத்தை கொடுத்துட்டு, முழு சரீரத்துக்கும் சுகத்தை கொடுத்துட்டுன்றாரு. கால்களில் சுகம் கிடைச்சிட்டு, தலையில சுகம் கிடைச்சிச்சு, எலும்புல சுகம் கிடைச்சிச்சு, முதுகுல சுகம் கிடைச்சிச்சு, வயிற்றுல சுகம் கிடைச்சிட்டு, நரம்புகளில் சுகம் கிடைச்சிட்டு, கொழுப்புகளில் சுகம் கிடைச்சிட்டு, கரடுகளில் சுகம் கிடைச்சிருச்சு. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால இவன் சுகமாகி இருக்கிறான் அப்படின்றாரு. எதுக்கு 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையில இந்த அற்புதத்தை முதல்ல ஏன் சொல்றாங்கன்னா, இது சாத்தியமே இல்லை. ஆமென். முழு சுகத்தையும் செம்மையாட்டு உண்டாக்குறதுக்கு இந்த பூமியில யாராலுமே முடியாது. சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்துடைய நாமம் செஞ்சதுன்னு பேதுரு பிரகடனப்படுத்துறார். ஆமென். அவ்வளவு அற்புத விதமான ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து அற்புதங்களை ஈஸியாட்டு அசால்ட்டா செய்து தருதுன்றார். அவர் சொல்றாரு, அதுல அவருடைய நாமமே அப்படின்னு வார்த்தை போடுறார். அவருடைய அந்த நாமம் மட்டும்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். இந்த நாமத்தை குறித்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாதுகாப்பு சொல்லட்டும் இல்லையா? சூப்பரா இருக்கும் பாருங்க. முதல்ல இந்த நாமத்துடைய பாதுகாப்பை சொல்றேன் ஒரு வசனத்துல இருந்து, அப்புறமா அந்த நாமத்துடைய மகிமையை சொல்றேன், அப்புறமா அந்த நாமம் எப்படி வேலை செய்யும் அது ரொம்ப புரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்போ கடைசியில் உள்ள பாயிண்ட் கொஞ்சம் பேசட்டு. நம்ம செபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பிசாசு போட்டும், இயேசுவின் நாமத்தினால எனக்கு எல்லாம் நடக்கணும் சொல்ற பாருங்க, ரொம்ப நல்லது பாருங்க, பெரிய விஷயம். பட் அந்த விஷயத்தை செய்யற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட கேரக்டர்ல இருந்து அது நடக்குங்கிறதா ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பவர் இருக்குது. பட் இது எப்படின்னா, பட்டயம் இருக்குது, கைப்பிடியும் இருக்கும், ரெண்டு சேர்ந்தாதான் அது வேலை செய்யும். பட்டயன்றது இயேசு கிறிஸ்து நாமம், கைப்பிடின்றது நம்ம. இந்த ரெண்டும் நல்ல ஒட்டி இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த ரெண்டும் பிரிஞ்சிருக்க கூடாது. அதை பற்றி தான் கடைசியில பேச போறோம். இப்போ அவருடைய நாமம் எவ்வளவு பாதுகாப்பா தருது அதை சொல்லட்டும். யோவான் எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் இயேசு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நாமம் எப்படி பாதுகாக்கு. நான் அவர்களுடன் உலகத்துல இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். இயேசு சொல்றாரு, கர்த்தர் தான் அந்த நாமம். இயேசு சொல்றாரு, நான் உலகத்துல உங்களோட இருந்தேன், இருக்கும்போது அவங்கள உங்க நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் அப்படின்றாரு. அப்போ கர்த்தருங்கிற நாமம் என்ன செய்தான், பாதுகாத்து கொள்ளுதுன்ற ஒரு பாதுகாப்பை தருதுன்றார். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா போட்டிருக்கு. என்ன பாதுகாப்புனா, அது ப்ரொடெக்ட் பண்ணுதான். இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்ல கர்த்தருடைய நாமம் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுதான். அது என்ன பண்ணுதான், அது ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு எது சொல்லுதுன்னா, பிசாசு, வாதைகள், நோய்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட இந்த பிசாசுடைய அதிகாரம் இருக்கு பாருங்க. இந்த அதிகாரம் எல்லாம் உங்க சரீரத்துல உங்களை முடக்கி போடக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய நாமம் உங்களை பாதுகாக்குதுன்றார். இந்த கர்த்தருடைய நாமம் என்ன செய்யுது, அப்படியே
எந்த பிசாசும் உள்ள வராத கூடாதபடிக்கு ஒரு கேட் மாதிரி இருக்குது இல்லையா? அது ஒரு கேடகம் மாதிரி இருக்குது. அவருடைய நாமம் கேடகம். பல இடத்துல சொல்ற அவருடைய நாமம் கேடகம். அந்த நாமத்தை தாண்டி பிசாசு அதோட முழு அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் கூட அந்த நாமத்தை தாண்டி அதை புகுந்து நம்முடைய நரம்புகளையோ எலும்புகளையோ கண்களையோ எதையுமே அது வேலை செய்ய முடியாதுன்றார். அந்த நாமத்தினாலே நான் அவர்களை காத்து கொண்டேன்றார் இல்லையா? யாருன்னா அவர்கள் அப்படின்றார் பாருங்க. யாருன்னா விசுவாசிகளை, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அந்த விசுவாசிகளை கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கர்த்தர் உம்முடைய நாமத்தினாலே நான் காத்துக்கொண்டேன் அப்படின்றார். அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர் அவருடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளுகிறார் அப்படின்றார். ஆமென். நான் சொல்றேன், இந்த வார்த்தை நான் படிக்கும்போது எனக்கு ஃபீல் வரும். உண்மையான விசுவாசிய பிசாசு அட்டாக் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையான விசுவாசிய நோய் அட்டாக் பண்ண முடியாது. உண்மையான விசுவாசிய பேய் அட்டாக் பண்ண முடியாது. என்னோட நாமும் பெரிய கேடகம் அப்படின்றது. அதுக்கு கீழே சொல்றாரு அந்த வசனத்துல, அதுக்கு கீழே 2வது இருக்கும், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். அவர் சொல்றாரு, நான் பூமியில இருக்கும்போது 33 வருஷம் இருந்தேன். நீர் கர்த்தாவே ஒரு கூட்ட ஜனங்களை எனக்கு தந்தீரு, அந்த ஜனங்களை காத்து கொண்டு வந்தேன் இருக்குது இல்லையா? இதை இங்கிலீஷ்ல சேஃப்ன்றது, அதாவது இந்த ஜனங்களுக்கு சரீரத்துல பசி, பட்டினி, தாகம் இப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தரோடு இருந்த ஜனங்களுக்கு வந்ததே கிடையாதான். நான் திருப்பி திருப்பி படிச்சு பார்த்தேன். 12 சீசர்களுக்கும் எப்பமாவது சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்திருக்குதா, எப்பமாவது குடிக்கிற விஷயத்துல பிரச்சனை வந்திருக்குதா அப்படின்னு கேட்டா ஒரு நேரம் கூட அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நோயும் சரி பசியும் சரி வந்ததே கிடையாது. நீ நல்லா படிக்கணும் பைபிள் படிக்கும்போது இல்லையா? பைபிள் படிக்கும்போது கடமைக்கு வசிக்க கூடாது. இயேசுவோடு கூட இருந்தவங்களுக்கு இயேசுவோட நாமத்தினால என்னென்ன பாதுகாப்பு கொடுத்தார் அதை கரெக்டா கடைசி பகுதியில் சூப்பராக எழுதி வச்சிருப்பாரு. இயேசு சாகும்போது கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார் இல்லையா? அந்த ஜனங்கள் பந்தங்களோடும் தடியோட இயேசு பிடிக்க வராங்க. அப்ப அங்க இருக்கிற விவாதம் என்னதுன்னா, இயேசு சொன்னது, நான் உங்களுக்கு வர்றேன், ஆனா இவர்களை யாரையும் நீங்க தொடக்கூடாது. நான் இவ்வளவு உங்க மத்தியில தான் இருக்கிறேன், கண்ணு தெரியல உங்களுக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் பேசல. ஆனா இவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார், நான் உங்ககிட்ட என்ன ஒப்பு கொடுக்கணும்னா இவர்களை நீங்க ஒரு காலம் கை வைக்க கூடாது. நான் சொல்றேன், விசுவாசுடைய பெரிய பாதுகாப்பு தேவன் இதை வச்சிருக்கிறார். ஆமென். அவர் சாவாரே அல்லாமல் அவரை நாமத்தை விசுவாசிக்கிற யாரையும் அவர் சாவ விடுவது கிடையாது. நான் சொல்லுவேன், அப்ப இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நோயெல்லாம் நம்ம எங்கேயோ போய் சிக்கலை எடுத்துட்டு வர்றோம் இல்லையா? எங்கேயோ போய் பாவத்தை ஆராதிக்கிறதுனாலயோ, பாவத்தை நம்புறதுனாலயோ, பலகீனத்தை நம்புறதுனாலயோ பிசாசு அட்டாக் பண்றது இல்லாம கர்த்தருடைய நாமமே, அந்த நாமத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பாவம், பசி, பாதாளம் அட்டாக் பண்றது சாத்தியம் இல்லை. அதுக்கு அடுத்த கீழே சொல்லுவாரு, கேட்டின் குமாரன் கெட்டு போனேனே அல்லாமல் அப்படின்பாரு. கீழே இருக்க அந்த வார்த்தையில படிச்சு பாருங்க நீங்க. கேட்டின் குமாரன் அப்படின்னா அழிவின் பிள்ளைகள் இல்லையா? அழிவை விசுவாசிக்கிறாங்க, பாவத்தை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. உலகம் முழுவதும் அழிவையும் உலகம் முழுவதும் பாவத்தை தான் விசுவாசிக்குது. கர்த்தருடைய நாமத்துல மட்டும் நிக்கிறவன எந்த பிசாசும் அட்டாக் பண்ண முடியாது, எது செய்ய முடியாது. கேட்டின் குமாரன் கெட்டு போனேனே அல்லாமல், பாவத்தை ஆராதிக்கிறவன் கெட்டு போனே அல்லாமல் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை ஆராதிக்கிறவன் கெட்டு போன கிடையாது. நான் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் போது, பரிசுத்தருடைய நாமத்தை நான் ஆராதிக்கும் போது நான் கெட்டு போக மாட்டேன். இயேசு சொன்ன வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இல்ல, கடவுள் சொன்ன வார்த்தை. அவர் சொல்றார், கேட்டின் மகன் கெட்டு போனே அல்லாமல் இவர்கள் ஒருவராயும் கெட்டு போனது கிடையாது. நான் இப்போ என்னோட சூழ்நிலை நீங்க நினைக்கலாம், நான் கர்த்தர்கிட்ட தான் போறேன், நான் கெட்டு போறேன் இல்ல. அதுல என்ன பிரச்சனை? விசுவாச குளறுபடி. விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆக ஆக நான் சொல்லுவேன் பாதுகாப்பு ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கும். விசுவாசத்துல ஃபெயில் ஆக ஆக பாவம் நம்மளுக்குள்ள பெருக ஆரம்பிச்சிடும். ஃபெயில் பெருக ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் உள்ளது. கேட்டின் மகன் அழிவின் மகன் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய தேவர்கள், பொல்லாத தேவர்கள் இருக்கிறாங்க, பாவ தேவர்கள் உலகம் முழுவதும் இருக்குது. அதுல எதுலையாவது ஒண்ணுல நான் சிக்கியிருந்தாலே நான் கெட்டு போயிடுறேன். அவரே நம்பி அவருடைய நாமத்தையே நம்பி இருக்கிறேன்னா நல்லா வந்துடுறேன், பாதுகாக்கப்படுறேன் நான். இந்த பாதுகாப்புல முக்கியமான ஒரு எஃபெக்ட் என்னென்ன, சேஃப் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வருது. என் நன்மைகளை பிசாசு பிடுங்கிட்டு போறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிசாசுடைய பெரிய தந்திரம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற நன்மையை எப்படியாவது குழப்பி எடுக்கணும். ஏன்னா உங்க நன்மை போச்சு, நீங்க அவுட்டு.
இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு தேடி சம்பாதிச்ச காசை எல்லாத்துலயும் ஒரு பாவம் தூக்கிட்டு போயிடும், ஒரு பாவம் காலியாக்கிடும். நிறைய ராஜாக்களை ஒரு பாவம் மொத்த சாம்ராஜ்யத்தை கெடுத்து சென்றாரு. ஆனா இங்க சொல்றாரு, அவன் கெடுவான், இவன் சேஃபா இருப்பான். விசுவாசி சேஃபா இருப்பான், ஏன் அந்த நாமம் அவனை பாதுகாக்குது. ஏசு ஜெபம் பண்றார் கடைசி காலத்துல, சாகும்போது சொல்றாரு யோவான் 17, நீர் எனக்கு தந்தவர்களை உடைய நாமத்தினாலே பாதுகாத்து கொண்டேன். நான் ஒரு பையன் கூட கெட்டு போனது கிடையாது. அவங்களாட்டு போய் கெட்டு போனாங்களே தவிர கர்த்தருடைய நாமத்துல பிரச்சனை இல்லை, பாடுல, வேதனையில, கஷ்டத்துல, தோல்வியில, பயத்துல அவருடைய நாமத்தையே நம்பி இருந்தவன் அவன் கெட்டு போகல. வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒண்ணு ஜெயத்தை தேடுறது, அது ரொம்ப போராட்டம். ரெண்டாவது வந்த ஜெயத்தை நழுவ விடுறது, இது ஒரு போராட்டம் இருக்கு. முதல்ல தேடுறது கஷ்டம், அப்புறமா தேடினதை பாதுகாப்பா வைக்கிறது கஷ்டம். இந்த ரெண்டு பாதுகாப்பும் ஒரு மனுஷன் கர்த்தர்ட்ட இருந்தா ஈஸி. கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிச்சவங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரு அப்படின்றாரு. அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு தலைவர்னு ஒருவர் இருக்கிறார். அந்த தலைவர் தான் இந்த குட்டி விசுவாசிகள் எல்லாம் பாதுகாக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், நம்மளுக்கு ஒரு தலைவர் இருக்கார், இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நம்மளை எல்லாரும் பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய நாமம் நல்ல ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு தருது, நல்ல ஒரு நன்மைகளை தருது, எல்லா விதத்திலையும் நம்மள அது பாதுகாக்குது. பவுல் சொல்லுவாரு தீமோத்தேயுக்கு சொல்ல, பயப்படாத, நீ எதுக்கு பயப்படுற, அவரை பலமா பிடிச்சிக்க, ஆவின் அழலாயிரு, விழித்திரு, கர்த்தர் உன்னோடு விடுறது செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவரை மட்டும் பிடிச்சிருன்றார். பாவ நாமம் நமக்கு வேண்டாம், பொல்லாத நாமம் நமக்கு வேண்டாம், இந்த ஒரு நாமம் போதும், பரிசுத்த நாமம். அந்த நாமத்தினாலே கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். நான் உலகத்துல பார்த்ததுல கஷ்டப்பட்டு நல்லா சேகரிக்கிறாங்க, அப்புறமா யாரோ ஒரு மனுஷன் ஈஸியா வந்து புடுங்கிட்டு போயிடுறான். நான் எந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தரை விட மாட்டேன், அவர் என்னை பாதுகாப்பார். பாவத்துக்காகவோ, தரித்திரத்திற்காகவோ, பலகீனத்திற்காகவோ நான் அவரை விட மாட்டேன், அவருடைய நாமம் என்னை பாதுகாக்கும். ஐ பிலீவ் இட். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் கண்டிப்பா நான் பாதுகாக்கப்படுவேன், எல்லா விதமான பலவீனத்துல நான் பாதுகாக்கப்படுவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்றாரு 4வது அதிகாரத்துல, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படல என்றார், தரல என்றார். வேற நாமம் பூமியில அவர் தரல, மனுஷன் எடுத்துக்கிட்டான். அதுல போன கிடைக்கும், இங்க போன கிடைக்கும், அந்த தெய்வத்திட்ட போன கிடைக்கும், இந்த தெய்வத்திட்ட போன கிடைக்கும். மனுஷன் சொன்னது, கர்த்தர் சொன்னது ஒரே ஒரு நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தினால மட்டுமே ரட்சிப்பு உண்டுன்றார். பிலீவ், ஹோல்ட் இட். அதை விசுவாசிச்சு பிடிச்சுக்கிடுங்கன்றாரு. மத்ததெல்லாம் தானா போ. யோவான் 14:14 திருப்பிடுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுல ரெண்டு மகிமை இருக்குது. ஒன்னு சொல்றாரு, என் நாமத்தினால நான் செய்வேன். ஆமென். என் நாமத்தினால நான் செய்வேன். என் நாமத்தை நீ கூப்பிட்டா நானே வந்து நானே செய்வேன். அதான் மகிமை பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால கூப்பிட்டா கர்த்தர் வருவார், வந்து செய்வார். இதுல செய்வேன் இருக்குது. என் நாமத்தினால நீங்க கேட்டா செய்வேன் இருக்குது. வராம செய்வாரா, வந்து செய்வாரா? வந்தே செய்வாருங்க இயேசு கிறிஸ்து. எப்படின்னா நான் சொல்றேன், அவர் சொன்னாரு, என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கோ கூடினீர்களோ அவர்கள மத்தியில நான் இருக்கிறேன். அப்ப இல்லாம செய்ய முடியும். அப்ப நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க சொல்லும் போது அற்புத விதமான ஒரு மகிமை நடக்கும். உங்க காரியத்துல அவரே வந்து செஞ்சு அவரே உங்களுக்கு பாக்கியம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஏன் வல்லமை கிடைச்சிச்சுன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உயிரோடு இருக்கிறாரு. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது உயிரோடு இருக்கிற மனுஷன் வந்துடுறாரு, வந்து ஆற்றல் இருக்கிறவர் எல்லாத்தையும் செய்து வந்துடுறாரு. நான் சொல்லுவேன், எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் எதை கேட்டாலும் அவர் வந்து எனக்கு செய்வார். நான் அந்த மகிமையுடையவனா இருக்கேன், எனக்கு தெரியும். அதான் ஜீசஸ் சொன்னார், பிதாட்ட பட்டு ஜெபம் பண்றாரு, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் கர்த்தாவே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர். உயிர் உள்ள மனுஷன் தான் செவி கொடுக்க முடியும், உயிர் உள்ள மனுஷன் தான் அந்த நாமத்தை சொல்லும் போது வர முடியும். அதனால அவர் சொல்றாரு, என் நாமத்தினால் நீங்க கூப்பிடும் போது நான் வந்து செய்வேன். அதான் தேவனுடைய மகிமை. அதனாலதான் எலியாஸ் தீர்க்கதரிசி சொன்னாரு, அவங்க ஊர் சுத்த போயிருப்பாங்க, அவங்க தெய்வம் எல்லாம், அவன் படுத்திருக்கிறானோ, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறானோ, இந்த ஜனங்கள்லாம் துதிக்கிறாங்க. வேதம் சொல்லுது, எலியா எடக்கு முன்னானா கர்த்தருடைய நாமத்துல கூப்பிட அவர் உயிரோடு இருக்கிறனால வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறாரு. அவர் செய்யும் காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். பைபிள் சொல்லுது, மரிச்சவனுக்கு அலோடு கொடுக்கவே கூடாது. மரிச்சவனுடைய நாமத்தினால பிசாசுகள் மட்டுமே வரலாமல் தெய்வம் வராது. செத்து போன எல்லா நாமத்துக்கும் சொந்தக்காரன் ஒரே ஒரு மனுஷன் தான்,
பிசாசு மட்டும்தான். நீங்க செத்த எந்த மனுஷனுடைய நாமத்தினாலே நீங்க பேய்க்கு பார்க்கலாம், அதுல அற்புதம் நடக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட நாமத்துல மட்டும் பேய்க்கு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆள் உயிரோடு இருக்கிறதுனால அவரை ஆளுகை செய்ய முடியாது. செத்தவன் ஆளுகை செய்ய முடியும். உலகத்துல இருக்கிற 90% பேர் வாழ்றது செத்த நாமத்தினால பூஜா செய்துதான் வாழ்றான். ஏமேன். நீ செத்து போன எந்த நாமத்திலையும் பிசாசு எல்லாம் வேறணும் வர. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டா மகிமை, கர்த்தரே வந்து காரியங்களை வாய்க்க பண்றாரு. ரெண்டாவது மகிமை என்னன்னு, நீங்க நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன். ரெண்டாவது சொல்றாரு, என்னத்தை வேணாலும் கேளு. ஒரு வரம்பே கிடையாது. ஒரு சூப்பர் ஒரு பவரை சொல்றாரு பாருங்க. வரம்பே இல்லை. என்னத்தை கேட்டாலும் நான் தருவேன். என்னத்தை வேணாலும் கேளுங்க. பெரிய பெரிய உயர்வை கேட்கணும். இப்போ மூணாவது ஒரு மகிமை இருக்குது. அது என்னன்னா, 2 மகிமையை அவர் செலுத்துறார். அவரை கூப்பிடும் போது அவரே வந்து செய்றாரு. ரெண்டாவது நீங்க எதை கேட்டாலும் தர்றாரு இல்லையா. இதுல நாம் ஒரு மகிமை செலுத்த வேண்டிய இருக்குது. அத யோவான் 14:13 எழுதி வச்சிருக்கிறாரு. ரெடியா? அந்த மகிமைக்கு, இந்த மகிமையில நீங்க நின்னீங்கன்னா இந்த 2 மகிமையும் கிடைக்கும். என்னத்தை கேட்டாலும் கிடைக்கும். நீங்களே நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அப்படி செய்வேன். முன்னாடி ஒரு மகிமையை பெருசா வச்சுட்டாரு. என்ன மகிமைன? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அதாவது இப்ப நீங்க இயேசு கடவுள் இயேசு கடவுள்ன்றீங்களே, இயேசு கடவுள் இயேசு கடவுள் சொல்லிக்கிட்டு இந்த இயேசு கூட வேற ஒரு கடவுளை ஏதாவது நீங்க பில்ட் பண்றீங்க, கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எனக்கு ஏசப்பாவும் பிடிக்கும், எனக்கு மரியாவும் பிடிக்கும் இல்லையா. இயேசு கிறிஸ்து மூலமா மரியாதை போறாங்களா இல்லையா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க ஏசப்பா மூலமா மரியாதை போறோம், மரியா மூலமா ஏசப்பா போறோம். இது ஒரு உலகத்தாருடைய மகிமை. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்க மகிமை அடுத்து எந்த மனுஷனும் கொடுக்காம நான் பிதாவுக்கு மகிமை கொடுத்தா, நான் கேட்டுக்கொள்றது எல்லாம் எனக்கு கர்த்தரே வந்து செய்து தர்றாரு, என் நிலைமைகளை மாத்திடுறாரு. அவன் மகிமை கத்த சொல்றாரு, நான் உங்களை மகிமைப்படுத்த போறேன், என் நாமத்தில் உங்களை மகிமைப்படுத்த போறேன். அதுக்கு முன்னாடி என்ன நீங்க மகிமைப்படுத்துங்க. என்னுடைய மகிமை என் நாமத்தின் மூலமா பிதாவை கனம் பண்ணுங்கள். அவர் ஒருவரை நான் பிடிச்சிக்கிட்டேன்னு என் வாழ்க்கை ஜம்முன்னு மேல போயிருது. எப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில, எப்படி நம்ம வாழ்க்கை இந்த பூமியில கீழே கிடக்கோ, அதே மாதிரி மனுஷ குலத்துல தேவனுடைய மகிமை கீழே கிடக்கு. அவரை தூக்கி பிடிக்கிறவன அவர் தூக்கி பிடிக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவை மட்டும்தான் ஆராதிக்கிறாருன்னா அவர் எனக்காக எதை வேணும் செய்வார். என்னை உண்டாக்குனதும் உருவாக்குனதும் கர்த்தர் தான். அந்த கர்த்தரை ஆராதிக்க பண்ணுவதுதான் இயேசு கிறிஸ்துவோட வேலை. நான் பாவத்தை மன்னிச்சேன்னு சொல்லிட்டு நான் அந்த திருவிருந்த எடுத்து சுத்துறதுக்கல்ல, ஓஸ்திரி தின்னு சுத்துறதுக்கல்ல. தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்ததே தெய்வம் பிதா என்பதை புரிந்து கொள்ள, நம்ம அவரை ஆராதிக்கிறதுக்காக. உலகம் முழுவதும் பொல்லாங்குள்ள கையில கிடக்குது. இந்த உலகம் தேவத்தை ஆராதிப்பதற்கு தான் கிறிஸ்து வந்தார். இயேசு வந்தது எல்லாருமே சொல்றதுதான், நம்ம பாவத்தை மன்னிக்க வந்தார். ஏன் பாவத்தை மன்னிக்கணும்னா, நீங்க பிதாவை ஆராதிக்கணும்னா பாவ மன்னிப்பு இல்லாம ஆராதிக்க முடியாது. அவரை பார்க்கணும்னா பாவத்தோடு பார்க்க முடியாது. அப்ப அவரை பார்க்கணும்னா பாவம் போகணும். அப்ப பாயிண்ட் என்னது? பாவத்தை மன்னிக்கிறது இல்ல, பாவத்தை மன்னிச்சாதான் பிதாவை பார்க்க முடியும். அதனாலதான் பாவம் மன்னிப்பே. அப்ப நோக்கம் பாவத்தை மன்னிக்கிறது இல்ல, பிதாவை பார்க்கணும். பிதாவை பார்க்கணும், பாவம் மன்னிக்கணும். அதனாலதான் பாவம் மன்னிப்பு. நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்ததே, தேவன் வந்ததே, நம்ம சபைக்கு வந்ததே இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவை ஆராதிக்க. இந்த இயேசு கிறிஸ்துவோட நாமம் எப்படி அற்புதம் செய்யுது. நான் இயேசுவின் நாமத்துக்கு வாழ்றேன், அதான் முக்கியம். அதை பார்த்துதான் பிசாசோடு. நீங்க சொல்றதுனால இல்ல, பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது பிசாசுகளை ஆடிச்சு. பேதுரு இயேசு நாமத்தை சொல்லல, அவர் நிழல பட்டு பிசாசுகள் ஓடிச்சு. நிழல பார்த்து சுகமாகிச்சு. அவருடைய பேச்சை பார்த்து, அவருடைய பிரசங்கத்தை பார்த்து, எப்பவும் இயேசு நாம சொல்லிட்டு கிடக்க போறாங்க இல்ல. அவங்க வாயை திறந்தாலே அற்புதம் நடந்துச்சு. காரணம், சாப்பிடுறது போல இயேசுவின் நாமத்தினாலே வாழ்ந்தாங்க. இதை பார்க்கும்போது பிசாசு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு. சொல்லவும் செய்யணும், ஆனா அந்த நாமத்துக்காக உங்களுடைய ஜீவனை உடன்படிக்கையில கட்டி வச்சிருக்கணும். இந்த நாமத்தை தவிர வேற ஒன்னையும் நான் ஆராதிக்கிறது கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை திருப்பிடுங்க, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாயின் கற்பத்துல முடமா இருந்த ஒரு முடவனை பேதுரு எழுப்பி விட்டார். இப்போ முடவன் முடமாக இருக்கும்போது அந்த முடவன்ட பேதுரு பேசுறாரு, சுகத்தை பற்றி பேசுறாரு. சுகம் எப்படி கிடைக்கும் பேசுறாரு. வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல. நான் சொல்றேன், ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, ஒரு காரியம் இருக்கணும். 2 விஷயம் உங்களுக்குள்ளாக வேலை செய்யணும். ஒன்று இருக்கக்கூடாது, ஒன்று இருக்கணும். இதுக்கு தான் அற்புதம் நடக்கும். எது இருக்கக்கூடாது? இந்த வசனத்தில் சொல்லுது, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இருந்தா பேய் ஓடாதுன்னு இல்லை.
அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 45. அங்க என்ன சொல்லுதுன்னா, ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு உண்டான ஆஸ்திகளையும் காணி ஆட்சிகளையும் வித்து ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப இது என்னது? வெள்ளியும் பொண்ணு கிடையாதா? இது வெள்ளியும் பொண்ணோட மிக்ஸ் ஆகாதா? வெள்ளியும் பொண்ணு தான். அது என்னன்னா, வீடுகளையும் நிலங்களையும் வித்து வெள்ளியாட்டு பொண்ணை மாத்திட்டான் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி ஷாக் ஆகுதுல? இல்ல, அதான் உண்மை. இஸ்ரேலுடைய பைசா வெள்ளி பைசா. அப்போ நான் நகையை வித்த எதாக்கணும்? வெள்ளி பைசா தான் ஆகணும். அதான் பைசா, அதான் காயின்ஸ், நான் ஆக்கிதான் ஆகணும். அவங்களுடைய பெரிய பொருளாதாரம் தங்கம், அதுலதான் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்போ காணியாட்சிகளையும் ஆஸ்திகளை வித்து வெள்ளியும் பொண்ணு ஆக்குனாங்க. வேதம் சொல்றது ஒவ்வொருடைய தேவைக்கு தக்கதா இருந்துச்சு. பிரிச்சு கொடுத்ததே இவரு தான். இவர்கிட்ட இல்லாம இருக்கும். சபையை நடத்துறதே இவரு தான். ஏழைக்கு கொடுக்கறதே இவரு தான். அப்ப அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லாம இருக்குது இருந்துச்சு. நிலங்களும் ஆஸ்திகளும் வெள்ளியும் பொண்ணுமா மாறுச்சு. அப்போ வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லைன்றானே. ஏன் சொல்றான்னா, பேதுரு ஏன் சொன்னாருன்னா, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லைன்னா, வெள்ளியும் பொண்ணு உனக்கு தேவை இல்லை. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் ரட்சிப்பு அல்ல. மூடனை ரட்சிக்கிறது அல்ல, முடவனை ரட்சிக்கிறது அல்ல. ஆமென். அதனால சொல்றாரு, ரட்சிக்கப்படாத விஷயத்தை அது எவ்வளவு விலையிற பெற்றதா இருந்தாலும் நீ கேட்காத. அதான் அதோட பொருள். ரட்சிக்கப்படாத ஒரு விஷயத்தை நீ கேட்காத. உனக்கு முடம், உனக்கு எதுக்கு வெள்ளியும் பொண்ணும்? உனக்கு தேவை சர்வாங்க சுகம். அப்போ ரட்சிக்கப்படாத வெள்ளியோ, ரட்சிக்கப்படாத பொண்ணோ, ரட்சிக்க மாட்டாத விக்கிரமோ, ரட்சிக்கப்படாத நாமங்களோ எதுவுமே உனக்கு வேண்டாம். சில்வர் ஆர் கோல்ட் ஐ டு நாட் ஹேவ். வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்ல. ஆனா அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்லுது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தான் இருக்குது. ஆனா 3வது அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றா இல்ல. ஏன்னா உனக்கு இல்ல. ஏன்னா இருக்குது, உனக்கு தேவை இல்லை. அது ரட்சிக்கப்படாத எந்த நாமங்களும், ரட்சிக்கப்படாத உயர்ந்த எந்த வல்லமைகளும் உங்களுக்கு தேவை இல்லைங்கிறத சுட்டி காட்டுது. வெள்ளியும் பொண்ணை சுட்டி காட்டல. நம்ம ஊர்ல வெளிப்பாடு இல்லாம முந்தின வசனம் பிந்தின வசனம் பார்க்காம வெள்ளியும் பொண்ணும் தேவையில்லை. வெள்ளியும் பொண்ணுமா ஆக்குனாங்க. அது என்ன? ரட்சிக்கப்படாத முடவனுக்கு வெள்ளியும் பொண்ணு செட் ஆகாது. சர்வாங்க சுகத்தை பெற ஒரு மனுஷனுக்கு செட் ஆகும். ஒண்ணுமே உதவாத ஒரு மனுஷனுக்கு வெள்ளியும் பொண்ணும் தேவையில்லை. கெடுக்கிறது எதுவும் தேவையில்லை இல்லையா? ரட்சிக்கப்படாதது தேவையில்லை. நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், ரட்சிக்க கூடாத எந்த விஷயமும் உங்களுக்கு தேவையில்லை. எந்த தேவையும் உங்களுக்கு தேவையில்லை. ரட்சிக்காதுன்னா ஏன் பிடிச்சி வச்சிருக்கிறாத? ஏன் அதுக்கு பிச்சை கேட்கிறேன்? அதை ஆசைப்படுற நீ. வெள்ளியும் பொண்ணு உனக்கு தேவையில்லை, நீ ஆசைப்படுற. சீசர்ல நீ ஆசைப்படுற, வேற நாமங்களே ஆசைப்படுற, பாவ தேவத்தை ஏன் பிடிக்கிற? அதான் ரட்சிக்காத ஏன் பிடிக்கிற? நான் சொல்றேன், பேதுரு சொல்ற மாதிரி இப்ப நான் சொல்றேன், அந்நிய நாமங்கள் இங்க இல்ல, ஏண்ட இல்ல. இதான் சொன்னார், அந்நிய நாமங்கள் ஏண்ட இல்ல. நான் சொல்றேன், இது அற்புதம் செய்வதற்கு முக்கிய இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்கு அற்புதத்தை தேடிக்கொள்ள ரட்சிக்கப்படாத எந்த நாமம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், ஏண்டோ ஒண்ணு இருக்குதுன்றார். பேதுரு என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்படாத நாமங்கள் ஏண்ட இல்ல, ரட்சிக்கிற நாமம் இருக்குது, ஏண்ட ஒண்ணு இருக்குது. ஒண்ணு இல்ல, வெள்ளியும் பொண்ணு 2 ஏண்ட இல்ல, வெள்ளியும் பொண்ணு இல்ல, ஆனா இன்னொன்னு இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். கீழே சொல்றாரு, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் ஏண்ட இருக்குது. என்னை ரட்சிக்காத எந்த நாமம் வேண்டாம் இல்ல. இந்த ரட்சிக்கிற நாமத்தை எழுந்து நடந்து எழுந்துட்டான். இல்லன்னு சொன்னதை விட்டு இருக்குன்னு சொன்ன எடுத்துக்க. இப்போ அற்புதம் கண்டிப்பு. நீ தூக்கி விட அது ஆகும், நீ சொல்ல அது நடக்கும். ரட்சிக்கப்படாது தேவையில்லை. பாவியா இருக்கிற உனக்கு, தரித்திரத்தில் இருக்கிற உனக்கு ரட்சிக்கப்படாத நாம தேவையில்லை. ரட்சிக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். அதை வச்சுக்க, அதை எடுத்துக்க. அதான் சொல்றேன். நான் உன்னை இப்போ பாரு, அதை காட்டுறேன். டக்கு தூக்கி விட்டான், கால்களெல்லாம் சரியாயிடுச்சு. இவன் நினைக்கான், தங்கம் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும், வெள்ளி கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் நினைச்சமே, அதோட இது நல்லா இருக்குது. ஏசாயால சொல்றார், அந்நிய நாமத்தை உன் வாயிலே உச்சரிக்காதிருப்பாயாக. அவருடைய நாமத்தை மட்டும்தான் நான் உச்சரிப்பேன். நான் வேறொரு நாமம் இல்லாத நாமத்தை உச்சரிக்க மாட்டேன். இவர் மட்டும்தான் ரட்சகர், இவர் மட்டும்தான் பாதாளத்தை திறந்தவர். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3 அதான் சொல்றார், ஏன் அவரை ரட்சகரான ஏற்றுக்கொண்டேன். பேதுரு சொல்றார், ஏன் அவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், அவர் மட்டும்தான் மரித்து உயிரோடு எழுந்து எங்களுக்கு தரிசனமானார், நாங்கள் அதுக்கு சாட்சிகளா இருக்கிறோம். வேற ஒருவனும் ஏந்திக்கல. சவுக்கே போட்டு அடிக்கிறாங்க இயேசுவை.
ஏசு எதா பேசினாரா? ஒன்றும் பேசல. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இவர் அம்மான்னு கத்துறாரா அப்பான்னு கத்துறாரு. ஏன் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னாடி அடி நொறுக்குனாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை அவங்க ஏதாவது இடக்கப்படாக சொல்லிட்டு இருந்தான். கத்துனாரு பாருங்க ஒரு கத்து, பிதாவே என் ஆவியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பலவீனத்திலையும் எனக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். எனக்கு கஷ்டம், கிறிஸ்து பார்த்துக்குவாரியா? பக்கத்துலையும் சொல்லுவான், அந்த மந்திராயிட்ட போயிட்டு வரலாமே. ஹாய், அது நீ போ, அவர் என்ன வேணாலும் தர முடியும். கல்ல மனுஷனாக்குறவர், மண்ணை மனுஷனாக்குறவர், காற்றை ரதமாக்குறவர், அப்படிப்பட்ட பவர் உள்ள தெய்வம் எனக்கு எதை வேணாலும் மாத்திருவார். கிறிஸ்து 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 ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்துக்கு சகலமும் கீழ்ப்படும். விசுவாசம் என்னது? கிறிஸ்து இயேசுவை போல ஒரு அற்புத விதமான ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். கிறிஸ்து இயேசுவை போல அற்புத விதமான ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ஃபெய்த். விசுவாசங்கிறது முழுக்க முழுக்க அதை தான் குறிக்குது. விசுவாசினா அப்படின்னா இயேசு விசுவாசிக்கணும். எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போலவே நான் பிதாவை நான் விசுவாசிக்கிறேன்.